நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, மாற்றுத்திறனாளிகளில் பல்வேறு வகையினர் இருக்கிறார்கள். கைகால் ஊனமுற்றவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், இப்படி பல்வேறு வகையான பிரிவினர் இருக்கிறார்கள். அதே போல உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான ஊனத்தின் தன்மையை எவ்வாறு மருத்துவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள், அவர்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கான சதவீதத்தை எந்த அடிப்படையில் போடுகிறார்கள் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்தியா முழுவதும் 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய ஊனத்தின் தன்மையை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும், அவர்களுடைய ஊனத்தின் தன்மைக்கேற்ப எத்தனை சதவீதம் அவர்களுக்கு போட வேண்டும் என்பது தொடர்பாக ஒன்றிய அரசாங்கம் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு அரசு கெஜெட்டை வெளியிட்டது. அந்த கெஜெட்டில் 21 வகையான ஊனத்திற்கும் அவர்களுடைய ஊனத்தின் தன்மைக்கேற்றாற் போல எவ்வளவு சதவீதம் போட வேண்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய உயரத்தின் அளவிற்கேற்ப எவ்வாறு கணக்கீடு செய்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், அந்த அடையாள அட்டையில் எத்தனை சதவீதம் போட வேண்டும் என்பதுமாகவும் தெளிவாக வழிகாட்டுதல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் இப்பொழுது என்னுடைய கையிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உயரத்தின் அளவீடு, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 4 அடி 10 அங்குலத்திற்கு மேல் இருந்தால் அவர்கள் உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பட்டியலிலே வரமாட்டார்கள். 4 அடி 9 அங்குலம் இருந்தால் 4% என்று அவர்களுக்கு குறிப்பிடப்படுது. 4 அடி 10 அங்குலத்திற்கு கீழ் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 4% அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 4 அடி 9 அங்குலம் இருந்தால் 4%, 4 அடி 8 அங்குலம் இருந்தால் 8%, 4 அடி 7 அங்குலம் இருந்தால் 12%, 4 அடி 6 அங்குலம் இருந்தால் 16%, 4 அடி 5 அங்குலம் இருந்தால் 20%, 4 அடி 4 அங்குலம் இருந்தால் 24%, 4 அடி 3 அங்குலம் இருந்தால் 28%, 4 அடி 2 அங்குலம் இருந்தால் 32%, 4 அடி 1 அங்குலம் இருந்தால் 36%, 4 அடி இருந்தால் மட்டுமே 40% என்பது வழங்கப்படும். பரீட்சையில் எப்படியும் நம்ம நிறைய பேர் பரீட்சை எழுதியிருக்கோம். பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் நம்ம படிக்கும்போது தேர்வுகள் எழுதியிருக்கோம். அந்த தேர்வுகளில் நமக்கு என்ன மதிப்பு வைக்கிறாங்க? 100க்கு 35 மார்க்கு மேலே எடுத்தால் தான் பாஸு, 35 கீழே எடுத்தால் ஃபெயிலு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்று வேண்டுமென்றால் இந்தியா முழுவதும் 40% அதற்கு மேல் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலில் வருவார்கள். அதற்கு கீழ் சதவீதமுடையவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான எந்த விதமான சலுகைகளையும் பெற முடியாது. அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்டியலிலேயே வரமாட்டார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நான் சொன்ன மாதிரி 4 அடி 10 அங்குலத்திலிருந்து 4 அடி 1 அங்குலம் வரை இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யாரும் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலிலேயே அவர்கள் இணைய மாட்டார்கள், வரமாட்டார்கள். அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளிடமிருந்து எந்த விதமான உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்காது. 4 அடி இருந்தால் மட்டுமே அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான அங்கீகாரத்தை பெறுகிறார்கள். அந்த அடிப்படையில் 4 அடி இருந்தால் 40%, 3 அடி 11 அங்குலத்துக்கு 44%, 3 அடி 10 அங்குலத்திற்கு 48%, 3 அடி 9 அங்குலத்துக்கு 52%, 3 அடி 8 அங்குலத்துக்கு 56%, 3 அடி 7 அங்குலத்திற்கு 60%. ஆக உயரத்தினுடைய அளவு குறைய 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 சதவீதத்தினுடைய அளவும் அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் 3 அடி 6 அங்குலத்துக்கு 64%, 3 அடி 5 அங்குலத்திற்கு 68%, 3 அடி 4 அங்குலத்திற்கு 72%, 3 அடி 3 அங்குலத்துக்கு 76%, 3 அடி 2 அங்குலத்திற்கு 80%, 3 அடி 1 அங்குலத்திற்கு 84%, 3 அடி உயரம் இருந்தால் அவர்கள் 88% ஊனத்தை பெறுகிறார்கள். அதற்கு கீழ் 2 அடி 11 அங்குலம் இருந்தால் 92%, 2 அடி 10 அங்குலம் இருந்தால் 96%, 2 அடி 9 அங்குலம் இருந்தால் 100% மாற்றுத்திறனாளியாக, உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை நீங்கள் வாங்குகிற போது மருத்துவர்கள் தவறாக சான்றளிக்கக்கூடிய நிலைமை என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று ஊனத்தின் தன்மையை கூட்டி போடுவார்கள், அல்லது உண்மையிலேயே ஊனத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட குறைத்து போடுவார்கள். இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து நான் சொன்ன இந்த அடிப்படையில்
4 அடி 10 அங்குலத்திலிருந்து 2 அடி 9 அங்குலம் வரை எத்தனை அடி உயரத்திற்கு எத்தனை சதவீதம் மதிப்பெண் போட வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் உங்கள் அடையாள அட்டையை எடுத்து பார்த்து, இதில் சரியான அளவீடு தான் நமக்கு பண்ணியிருக்கிறார்களா, உங்களுடைய உயரத்தையும் நீங்கள் அளந்து பார்த்து, சரியாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். தவறாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் மருத்துவரிடம் தெரிவித்து, எனக்கு வந்து சதவீதம் கூட்டி போட்டிருக்கிறீர்கள் அல்லது குறைத்து போட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் வாதிட்டு உங்களுடைய அடையாள அட்டையை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும், போதுமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்று ஒவ்வொரு வகையான ஊனத்திற்கும் எப்படியெல்லாம் மதிப்பீடு செய்கிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை. ஆனால் முழுவதுமாக அது மருத்துவம் தொடர்பான பல்வேறு விதமான விஷயங்கள் அதில் இருப்பதால் அதை முழுவதுமாக என்னால் விளக்க முடியாது. முடிந்தால் ஒரு மருத்துவரிடம் சென்று பேசி அவரோடு ஒரு காணொலியை எடுத்து அதை நான் பதிவேற்றம் செய்வதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.